அரிமா சங்கம் உலகளவில் தொண்டு நிறுவனங்களில் முதன்மையானது, தொன்மையானது. 100 ஆண்டுகளை கடந்த இந்த நிறுவனத்தின் ஒரு பகுதியாக பார்த்தாக டிவிஷனாக சொல்லலாம். மாவட்டம் 3241C சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்பை பெருமிதம் கொள்கிறோம். நிகழ்வுக்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் மாண்புமிகு திரு வெங்கட்ராமன் உணவுத்துறை அமைச்சர் அவர்களையும், திரு அரவிந்தன் செல்வராஜ் co-founder and executive director காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் இந்த நிகழ்வை எங்களுக்கு நனவாக கொடுத்த எங்கள் கேவிஜி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் லைன் கேவி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மருத்துவர்கள், செய்தித்துறையாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். First of all, I would like to congratulate Lions Club of KVG for coming out with this wonderful project, and also I would like to thank Kaveri Hospital for joining as the part of the CSR activities. Friends, நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற இடத்துல நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம்ல, ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ். கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் எல்லாரோட வாழ்க்கையை நம்ம வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தென் வி ஸ்டார்டட் ஆஃப் திங்கிங் வேக்சினேஷன். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொன்னாங்க. தென் why don't we go to the mobile van? நிறைய நம்ம பிளட் பேங்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எங்ககிட்டே பிளட் பேங்க் இருக்குது. we have mobile units go each and every corner of city and collect நிறைய வேரியபிள் பிளட் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு வேன் இருந்துச்சுன்னா ரிமோட் ஏரியாவில் டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு பயம் தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பயத்தை போக்கி அவங்க கிட்ட போய் நின்று நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி சின்ன தாட் ப்ராசஸ். தென் வி ஸ்டார்டட் அவர் எங்கள் லைன்ஸை சேர்ந்த லைன் லதா மகேஸ்வரி மூலமாக வி காட் இன் டச் வித் காவேரி ஹாஸ்பிட்டல். ஐ லைக் டு தேங்க் லைன் ராஜபாண்டியன் who gave us all the support. அவர் கூட சுகுமாரன் எங்கள் கூட தோடு நின்று இந்த கான்செப்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அண்ட் ஆல்சோ சிஎஸ்ஆர் டீம் எல்லாருமே பண்ணாங்க. நாங்கள் பெரிய பஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சார் பெரிய பஸ்ஸோட மொபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்லைன்ஸ் பைலைன்ஸ்லாம் போக முடியாது, ரோடோட வித்து நிறையா வேணும், அது எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு சொன்னாங்க. தென் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஐ பின் டோல்ட் பை காவேரி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி ஒரு சின்ன யூனிட்ல ஆல் த மிஷினரிஸ் ஹேவ் பீன் ஃபிட்டட் டு கோ ஃபார் எ மொபைல் மேமோகிராஃப் ஸ்கிரீனிங் யூனிட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. லைன்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் ஒரு பேரிடர் ஏற்படுதோ ஓடோடி சென்று உதவக்கூடிய ஒரு நிறுவனம் தாங்க. பசியை போக்குறோம், ஹங்கர் பார்க்குறோம், சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், குளோபல் கேன்சர்ஸ் விஷன் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பண்ணுறோம். அதில் எங்களோட கனவு தான் இது. ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபார் கமிங் அவுட் வித் திஸ் ஒண்டர்ஃபுல் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். சார் நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ சொன்ன மாதிரி தான், நாங்கள் வண்டி வாங்கி கொடுத்துருவோம், அது எப்படி ஓட்டுறதுன்னு வேணால் எங்களுக்கு தெரியும், பரிசோதனை செய்ய தெரியாது, அதுக்கு காவேரி மட்டும்தான் முடியும். காவேரிக்கு ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு தமிழக அளவில் மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வழங்கிட்டு இருக்காங்க, ஒரு தரமான மருத்துவத்தை வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சிஎஸ்ஆர் தாட் ப்ராசஸும் நிறைய இருக்கு. தேங்க் யூ மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் தாட் ப்ராசஸ் சார். பணம் ஒன்றே குறிக்கோள் அல்லாம இந்த மாதிரி எங்களை மாதிரி என்ஜிஓ கூட கையப்பாகி புதிய அரசு அமைந்து 5-6 வாரங்கள் தான் ஆகிறது. அவருக்கு எண்ணற்ற அலுவல்கள் இருக்கும். இருந்த போதிலும் நமது இந்த காவேரி மருத்துவமனை ஆல்வாபேட் மயிலாப்பூரில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இந்த புது அரசில் அமைச்சர் தலைமையேற்று நடத்துறதுல எங்களுக்கெல்லாம் மிக சந்தோஷமான விஷயம். அதுவும் இந்த தொகுதி எம்எல்ஏவே நமக்கு அமைச்சராக இருப்பது இன்னும் மிக்க சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். எனக்கு தெரியல கடைசியாக எப்போ மயிலாப்பூர் எம்எல்ஏ எப்போ மினிஸ்டராக இருந்தாங்கன்னு தெரியல எனக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் காவேரி இஸ் ஃபவுண்டட் பை அமைச்சர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான். 4 டாக்டர்களால் துவங்கப்பட்ட ஆர்கனைசேஷன். சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் மோட்டோ. டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி அரசு மட்டுமே எல்லாமே பண்ண முடியாதோ, எப்படி ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மட்டும் ஒரு சர்வீஸை பண்ண முடியாதோ, அங்கே தான் இந்த லயன்ஸ் கிளப் மாதிரி ஒரு தொண்டு நிறுவனங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப அரசாங்கம், தனியார் இயக்கங்கள் ப்ளஸ் இந்த மாதிரி என்ஜிஓஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சேர்ந்து பண்ணுறப்போ மக்கள் தான் மிகப்பெரிய பயனாளிகள். லயன்ஸ் கிளப் உலகத்திலேயே மிக தொன்மையான தொண்டு நிறுவனம். அது மட்டும் இல்லை, லார்ஜஸ்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்டு. இந்த லயன்ஸ் கிளப் சார்பாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் 3241C சார்பாக அதோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு போஸ் அவர்களும், இந்த கேவிஜி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவ்வளோ பெரிய ட்ரஸ்ட், அவங்க சென்னையில் மாதவரம் பக்கத்தில் அவங்க ஃபேமிலி, அந்த ட்ரஸ்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ளஸ் லயன்ஸ் கிளப் மூலமாக நமக்கு இந்த மொபைல் மேமோகிராம் யூனிட்டை வழங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் டாக்டர் கவிதா, நம்ம ஃபேமிலி ஃபிசிஷியன் டாக்டர் சுஜய் சசிகர், சீனியர் சர்ஜிக்கல் ஆங்கலிஸ்ட், அவங்க 2 பேரும் சொன்னாங்க ஏன் மொபைல் மேமோகிராம் அண்ட் ஒய் இந்த பிரஸ்ட் கேன்சர் ஷுட் பி டிடெக்டட் ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் யூகேல 15 வருஷம் இருந்தேன். நான்
அங்கே வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லா விமனுக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தில் இருந்தே வந்து எவ்ரி 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு கடிதமே வரும். இப்போ நான் 15 வருஷம் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு கடிதம் வந்தது, என்னோட மிஸ்ஸஸ் 40 வருஷத்துக்கு மேலே போனதுக்கப்புறம், உங்களுக்கு யூ ஆர் டியூ ஃபார் ஒரு மேமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அந்த சிஸ்டத்துலேருந்து அவங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும். பட் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ஒன்று ஆக்சசிபிலிட்டி, ஒன்று இதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் ஒதுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி டாக்டரை பார்த்துட்டு அந்த மேமோகிராம் ஸ்க்ரீன் பண்ணிட்டு டயக்னோஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு நிறைய நம்ம டைம் ஒதுக்கிறது இல்லை. அந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸ் நிறைய விமனுக்கு இருக்குது. டாக்டர் கவிதா அவர்கள் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண் வந்து உடல்நலக்குறைவோடு வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க, கூட இருக்க அவங்க மனைவியோ தாயாரையோ நீங்களும் பண்ணிக்கிங்கன்னா, இல்லை டாக்டர் நான் அப்புறம் வரேன், நான் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அதனால விமன்ஸ் ஹெல்த் வந்து லார்ஜ்லி இக்னோர். ஒன்று ஜென்ரலாகவே அவங்க ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பர்டிகுலர்லி இந்த மேமோகிராம் ஒரு மார்பக புற்றுநோய் மார்பக எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இந்த செர்விக்கல் ஸ்மியர், இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவசி கன்சர்ன்னால அவங்க வந்து அந்த தயக்கத்தை விட்டுட்டு டேபு விட்டுட்டு வெளியில் வந்து பண்ணுறதில்ல. அதனாலேயே இந்தியாவில் வந்து இவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அரசாங்க மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் எல்லாம் இவ்வளோ இருந்தாலும் ஏன் இந்தியாவில் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மார்பக புற்றுநோய் லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால தான் அவ்வளோ காம்ப்ளிகேஷன். இப்போது இந்த இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் மார்பக புற்றுநோய் கம்ப்ளீட்டாக வந்து க்யூரபிள், 100% க்யூரபிள்ங்கிற கேம்பெயின் தான் போயிட்டுருக்கு, ஏர்லி டிடெக்ஷன். அதுக்காக தான் அந்த மொபைல் மேமோகிராம். காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஆல்சோ நான் சொன்னேன். இட்ஸ் அ மெயின் சர்வீசஸ். இது வந்து டு அண்டர்சர்வ்டு வி ஆர் ப்ரொவைடிங் த வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் கேர். அது வந்து செலக்டாக ஃபியூ பீப்புளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களையும் ரீச் ஆகணுங்கிறது தான் நம்மளோட எய்ம். அதுதான் ஆஸ் எ டாக்டராக, ஆஸ் எ ப்ராக்டிசிங் டாக்டராக எனக்கு என்னோட மற்ற கோ ஃபவுண்டர்ஸ்க்கு திருப்தி கொடுக்கணும். இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே திருச்சியில் வந்து அங்கே இருக்க ரவுண்ட் டேபிள் சேர்ந்து மொபைல் மேமோகிராம் கரூர் ரவுண்ட் டேபிளோடு அதோடு சேர்ந்து பண்ணோம். அப்புறம் இங்கே நான் சென்னை வந்ததுக்கப்புறம் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் மூலமாக நீங்கள் இந்த பக்கம் போய் தான் சொல்லியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, சிபி ராமசாமி ரோட்டில் கம்யூனிட்டி காலேஜ்னு ஒன்று இருக்குது, அங்கே வீனஸ் பேக்கரி. அதில் வந்து பெரிய ஒரு சென்னை கார்பரேஷனோட கம்யூனிட்டி காலேஜ் நடக்குது. அதில் இருக்க பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் கடந்த 12 வருஷமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசு பள்ளியில் படுகின்ற மாணவர்களுக்கு 12ஆம் முடிப்பு அல்லது 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் முழுவதுமாக இலவசமாக பேராமெடிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த 3 வருஷமுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அந்த பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 0 at the point of the education. அவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. அன்லைக் மற்ற கோர்சஸ் மாதிரி இல்லாமல் இந்த கோர்சஸ்லாம் கம்ப்ளீட்லி ஜாப் ஓரியன்ட். அந்த அரசு பள்ளியிலேருந்து அவங்க குடும்பத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜாப் போகிறோன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் மூலமாக அது பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு சிமிலர் டு த மொபைல் மேமோகிராம் யூனிட் ரோட்டரி கிளப் மூலமாக நம்ம வந்து ஹெல்த் செக்அப் ஒன்று லான்ச் பண்ணோம் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. இந்த மேமோகிராம் பஸ்ஸோட ஒரு யூனிக் இது என்னென்னா, தேங்க்ஸ் டு த டிசைன் ஆஃப் அவர் டீம், டாக்டர் மகேஷ், டாக்டர் ஐயப்பன் எல்லாமே, இந்த பஸ் வந்து இந்த ஆம்புலன்ஸ் லிட்டில் பிகர் தன் த ஆம்புலன்ஸ் பட் லெஸ்ஸர் தன் த சைஸ் ஆஃப் எ பஸ். சென்னையில் இருக்க எல்லா சந்துகளிலும் போய் அவங்க திஸ் இஸ் த ஹெல்த் கேர் அட் த டோர் ஸ்டெப். அவங்க வீட்டிலேயே அவங்க எந்த விதமான அவங்க வீட்டு வேலைகளையும் அன்றைக்கி அதுக்கான காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து கம்ப்ளீட் ப்ரைவேஸில் செக் பண்ணிவிட்டு பை அவர் லேடி டாக்டர்ஸ், லேடி ரேடியாலஜிஸ்ட், கம்ப்ளீட்டாக விமன் லெட் சர்வீஸ். இதோட பெனிஃபிட்டை வந்து சென்னையில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நான் அமைச்சர் இந்த விழாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் பேசிக்கிட்டப்ப சொன்னாங்க, நீங்கள் சிட்டியில் மட்டும் பண்ணுறதை விட நீங்கள் சிட்டியில் இருக்க சபர்பன் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து அங்கே ஹெல்த் கேர் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, நீங்கள் அங்கே எல்லாத்துக்கும் பண்ணலாம். அவர்கிட்ட இன்றைக்கி உறுதிமொழி கொடுக்குறேன், இந்த மொபைல் மேமோகிராம் பஸ் வந்து சென்னையில் நீங்கள் எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே போய் நம்ம டாக்டர்ஸ் அதை வந்து இனிஷியேட்டிவை லீட் பண்ணுவாங்க. அது எங்களை பொறுத்தவரைக்கும் உறுதி. அதே சமயத்தில் அமைச்சருக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மேமோகிராம் இந்த ஸ்க்ரீனிங்கை வந்து நீங்கள் நம்ம அரசாங்கம் மூலமாக எப்படி ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்க தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து ஒரு கம்பல்சரி மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி எவ்ரி 3 இயர்ஸ்க்கு நம்ம அரசாங்கமும் அது ஒரு கேம்பெயினாக நடத்தினா மக்கள் தான் பெரிய பயனாளிகளாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ஆல் மை காவேரி. நத்திங் லைக் அமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தேன், காவேரி இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் த beloved and talented doctors like you all, and also team சுகுமார், ராஜபாண்டியன் எல்லாருமே லைன்ஸ் குழுவோடு கோஆர்டினேட் பண்ணி இந்த வேன் கொடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் வேன் வாங்கி கொடுத்துருங்க. இதை வந்து மிக சிறப்பாக உங்களோட எதிர்பார்ப்புகளை விட மேலாக நடத்துறது எங்களோட கடமை. ரொம்ப சந்தோஷம்.